கிராஸ் கட் மட்டும் இல்லைங்க, நேர் கட்லேயும் கப் ஷேப் கரெக்டாக வரும். எவ்வளோ கரெக்டாக தைச்சாலும் ஆம் ஹோல் பக்கம் சுருக்கம் வருதா? அது எப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்கிட்ட தைக்க தந்தவங்க இவ்வளோ நாளும் கிராஸ் கட்டில் தான் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக வரல. நான் தான் நேர் கட்டில் தைச்சி கொடுத்துருக்கேன். அது எப்படி தைச்சேங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். கஸ்டமருக்கு ப்ளவுஸ் போட வச்சு அவங்களுக்கு அளவெடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு இதே போல் பேட்டர்ன் மேக் பண்ணிக்கணும். அந்த பேட்டர்ன் பேப்பரை தனியாக கட் பண்ணி எடுத்து அதை கிளாத்தில் லைனிங் பீஸில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை ட்ரேஸ் பண்ணிக்கணும். அதை மெயின் ஃபேப்ரிக்லேயும் அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்கில் உள்ள சின்ன சின்ன டெக்னிக்ஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஆம் ஹோல் சுருக்கம் ஏன் வருது தெரியுமா? இப்போ நம்ம இதில் ஆம் ஹோல் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதில் ஒரு டாட் வருது, 3வது டாட்டு. அந்த டாட்டை நம்ம இப்படி மடக்கி தைக்கும்போது நம்மளுக்கு ஆம் ஹோலில் வேரியேஷன் வருது பாருங்கள். கீழே இருக்கிற ஆம் ஹோல் கொஞ்சமாக மேலே போயிடுது. அப்படி வைக்கும்போது நமக்கு அந்த ஆம் ஹோலில் சுருக்கம் கண்டிப்பாக வரும். அதை தவிர்க்கிறதுக்கு அந்த ஸ்கேல் வச்சு கரெக்டாக நம்ம ஆம் ஹோல் எங்கே வருதுன்னு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரா பண்ணி எடுத்தோன்னா கரெக்டாக வரும். இதுக்கப்புறமா நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி கஸ்டமருக்கு இதே போல் கட் பண்ணி தைக்கும்போது அவங்களுக்கு ஆம் ஹோலில் எந்த சுருக்கமும் வரல. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்தால் தான் அதில் சுருக்கம் வரும். இப்போது இவ்வளோ கிளாத்துமே அதில் எக்ஸஸாக இருக்கும்போது நம்ம கையை மேலே தூக்கிட்டு கீழே இறக்குறப்ப இந்த மாதிரி சுருக்கம் வரும். நார்மலாகவே கை வந்து கீழே போடும்போதும் அந்த அக்கிள் பக்கத்தில் ஒரு சுருக்கம் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டியை ஜாயின் பண்ணும்போது இதை பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது ஆம்ஹோல் பக்கத்தில் கரெக்டாக அந்த பேப்பரை வச்சுட்டு இதுக்கு கீழே எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பட்டி வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஒரே லைனில் ஈவனாக தைக்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த ஆம்ஹோல் சுருக்கம் வந்து வராமல் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக ரொம்ப அக்யூரேட்டாக வச்சு மார்க் பண்ணி எடுத்தால் தான் அந்த கைக்குழி பக்கத்தில் வரக்கூடிய சுருக்கத்தை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே டாட் பிடிக்கிறப்ப இந்த மாதிரி அந்த கிளாத் வந்து சுருக்கமாக வரும். இப்போ பேப்பர்லையே நான் வந்து டாட்டை வந்து பின் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போவே கப் ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதே போல் நம்ம மெயின் ஃபேப்ரிக்லையும் இதே போல் தைக்கும்போது எக்ஸஸாக வரக்கூடிய கிளாத்தெல்லாம் நம்ம எந்த பக்கமாக திருப்பி வைக்கணும் அந்த டாட்ஸை அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி செய்யும்போது கப் ஷேப் கரெக்டாகவே வரும். ஆம் ஹோல் சுருக்கத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கப் ஷேப் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர்ன் பேப்பரை இதே போல் லைனிங் பீஸ்க்கு மேலே வச்சு கரெக்டாக பின் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு எந்த விதமான சுருக்கமோ எந்த விதமான மிஸ்டேக்ஸும் வராமல் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா அதை கிளியராக அந்த ஈவனாக அந்த பேப்பருக்கு மேலே எந்த ஃபேப்ரிக்கும் எக்ஸஸாக இல்லாமல் கரெக்டாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே லெவல் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக்லேயும் இதே போல் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ பின் பண்ணுறது கட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ங்கிறதுனால அதை கொஞ்சம் சீக்கிரமாக ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி இதே போல் நீட்டாக பர்ஃபெக்டாக எடுத்தாச்சு. இப்போது அதுக்காக மெயின் ஃபேப்ரிக்லேயும் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இது எல்லாமே தனித்தனியாக பின் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இனிமேல் நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ முதல்ல நம்ம ஃப்ரண்ட் பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா லைன்லையும் நம்ம வந்து தையல் போட்டு அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா டாட் பிடிக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவில் இதில் ஸ்லோவாக காமிச்சிருக்கிறேன். வீடியோவில் காமிக்கிற மாதிரி கவனமாக மெதுவாக எல்லா லைனையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மெயின் ஃபேப்ரிக்கு சில டைம் சுருங்குற மாதிரி இருக்கும், லைனிங் ஃபேப்ரிக்கு வித்தியாசமாக இருக்கும். அது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது மெயின் டாட் பிடிச்சிக்கலாம்.
மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம எதில் மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே லைனில் வச்சு கரெக்டாக நம்ம வந்து தச்சு எடுக்கும்போது தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ மெயின் டாட் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சென்டராக உள்ள டாட் பிடிக்கலாம். அந்த சின்ன டாட் பிடிச்சாச்சு. இதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் டாட்டு இது எல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கப் ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக பட்டி கட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவையும் இதே போல் எல்லா ஸ்டிச்சஸையும் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டியை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவையும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சு கீழே மடக்கி தைக்காமல் அதே ஃபேப்ரிக்லேயே எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டோன்னா இதே போல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி மடக்கி தைச்சிக்கலாம். ஆனால் லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு தச்சுட்டு அப்படி திருப்பி எடுக்கிறப்ப தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்காக நான் பேண்ட்டு கிளாத் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். யூனிஃபார்ம் பேண்ட்டு கிளாத்தில் எக்ஸஸாக இருந்த ஃபேப்ரிக் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதிலேருந்து இப்போ பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. டாட் வந்து கரெக்டாக இருந்தாலும் நம்ம பட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ கீழே நிறைய பீஸ் கிளாத் வைக்கும்போது தான் அதுக்கு மேலே உள்ள பட்டி ஷேப் வந்து வளைஞ்சி நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பட்டியை கட் பண்ணுறது முக்கியம் இல்லை. சிலர் வந்து மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு சைடு உள்ளதை நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கம் லைனிங் வச்சு கரெக்டாக அடித்து திருப்பிக்கலாம். இது கிராஸாக வச்சு தைக்கும்போது கரெக்டாக கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்கணும். இந்த மெயின் டாட்டை கீழ்ப்பக்கம் ஜாயின் பண்ணி தைக்கக்கூடாது. அப்படி தைச்சிங்கன்னா கப் ஷேப் கரெக்டாக வராது. கப் ஷேப் கொஞ்சம் அமுங்கின மாதிரி ஆயிரும். அதனால் மெயின் டாட்டை லைட்டாக கிராஸில் மடக்கி விட்டுட்டு அதை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தைக்கணும். கீழ்ப்பக்கமாக வைக்கும்போது லைனிங் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள பேண்ட்டு கிளாத் அதுக்கும் கீழே அப்படி இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். நிறைய பேர் பிகினர்ஸில் வந்து மாற்றி மாற்றி வச்சு தைச்சி டைம் வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் பிரித்து பிரித்து தைக்கிற மாதிரி ஆயிரும். அடுத்த டெக்னிக் என்னென்னா, இதில் எக்ஸ்ட்ரா உள்பக்கமாக இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து நாச் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம எந்த பக்கமே வளைவு வரும்போது கழுத்து பக்கமாக இருக்கட்டு எந்தெந்த வளைவுலாம் வருதோ அதிலலாம் நம்ம நாச் பண்ணுவோம். அப்போ தான் அந்த ஃபேப்ரிக் வந்து வளைஞ்சி வரும். அதே போல் தான் இதில் கூட பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல கீழ்ப்பக்கம் நாச்சஸ் பண்ணிட்டு தான் நம்ம திருப்பி எடுக்கிறோம். அப்போ தான் அது வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அதுலேயும் பதிவு தையல் போட்டாச்சு. உள்பக்கம் வெளிப்பக்கம் எதுலேயுமே சீம் எக்ஸஸாக தெரியாது. உங்களுக்கு புரியறதுக்காக இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மெயின் டாட் இருக்குது. இந்த மெயின் டாட்டை உங்களுக்கு அப்படி திருப்பி மடக்கி தைச்சி வரல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கிராஸில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். இதுக்கப்புறமா நீங்கள் இழுத்து வச்சு தைச்சா கூட அந்த ஃபேப்ரிக் வந்து அந்த இது அந்த டாட்டில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து கீழ்ப்பக்கம் பட்டியில் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா அதை தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கிராஸ் பண்ணி தைச்சிட்டோமே. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் தான் நம்ம பட்டியில் ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உள்ளது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனதுனால உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ அடுத்த ஒன்று ட்ரை பண்ணுறேன். இந்த கார்னர் வரும்போது மட்டும் கொஞ்சமாக மேல் பக்கமாக திருப்பி வச்சுட்டு அதில் ஊசியை ஊனி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி தைக்கணும். இல்லைனா கொஞ்சமாக நம்ம அதில் அட்டாச் பண்ணும்போது கூட அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வராது. மேலே உள்ள டாட்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே உள்ளதை ஜாயின் பண்ணி தைக்கணும். ஸோ நான் சொன்னேன்ல அந்த டெக்னிக் இது தான். இப்போது எல்லா இடமும் வளைவு வர இடத்துல நம்ம இதே போல் நாச்சஸ் கொடுத்தா தானே திரும்பும். அதே போல் தான் இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலையும் இதே போல் நாச்சஸ் கொடுத்து திருப்பும்போது கீழ்ப்பக்கம் உள்ள துணி மேல் பக்கம் துணியை பிடிச்சி இழுக்காது. ஸோ பட்டி வந்து கீழ்ப்பக்கம் பர்ஃபெக்டாக ஜம்முன்னு இருக்கும்.
மேலே வந்து கிராஸில் வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் நேர் பீஸ்லேயும் கப் ஷேப் கரெக்டாக வரும். கிராஸ் கட்டில் மட்டும் இல்லை, நேர் கட்லேயும் கப் ஷேப் கரெக்டாக வரும். இந்த ட்ரெஸ்ஸை தைச்சி கொடுத்ததுக்கப்புறமா கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா அவங்க இவ்வளோ நாளும் அந்த கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரலன்னு சொல்லி நேர்கட்டையே அவங்க வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லா ப்ளவுசஸுமே கிராஸ் கட்டில் தான் தைச்சி வச்சுருக்குறாங்க. நான் அளவெடுக்கிறப்ப கூட அவங்க கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் போட்டிருந்தாங்க. நான் பட்டி ஜாயின் பண்ணுறதுல ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். இப்போ உள்பக்கம் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு லைனிங் பீஸு அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் உள்பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் அதில் உள்ள சீம் எல்லாமே பட்டிக்கு உள்ளே போயிடுச்சு, இன்விசிபிள் ஆகிடுச்சு, வெளியில் எதுவுமே தெரியலை. நம்மளுக்கு அதனால் பிசுறெல்லாம் வெளியில் தெரியாது, அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ இந்த டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை வந்து ஒரு பதிவு தையல் போட்டு அதை ப்ரெஸ் பண்ணி தைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா என்ன ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆம் ஹோலில் சுருக்கம் வருதுன்னு சொன்னீங்களா? ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆம் ஹோல் ஜாயின் பண்ணுற இடத்துல, நம்ம கை ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் மேலே கீழே வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போது சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்டியை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதே போல் கரெக்ஷன் பார்க்கணும். இப்போ பட்டி ஜாயின் பண்ண அப்புறம் மேலே பாருங்கள், ஆம் ஹோல் சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம இதை கவனிக்காமல் இப்படியே தைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கைக்குழி வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வராது. நம்ம இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணி தைச்சோன்னா கீழ்ப்பக்கம் ஒன்று மேலேயும் ஒன்று கீழே மாட்டு அன்இவனாக இருக்கும். ஸோ அதுக்காக இது இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம். அவங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்க, ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் மேலே கீழே வருது, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் என்னோடய ப்ளவுஸ்லையும் இதே போல் வரதை கரெக்ஷன் பார்க்கும்போது அதையும் சேர்த்து வீடியோ எடுத்திருக்கேன். இது கிளியராக புரியுதான்னு பாருங்கள். இதுக்கப்புறமா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் கரெக்ட் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கம் நார்மலாகவே கரெக்டாக தான் இருக்குது, கீழ்ப்பக்கத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்ஹோலில் இருக்கிற சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் கட் பண்ணி பீஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு சென்டரில் இருந்து நம்ம முன்பக்கமாகவும் சரி பின்பக்கமாகவும் சரி கரெக்டாக இருக்கான்னு இதே போல் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தைக்கவே ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தைச்சிட்ருக்கும்போதே அந்த கரெக்டான ஷோல்டர் ஜாயிண்ட் வராமல் ஷோல்டரில் கரெக்டாக உட்காராது. அந்த சின்ன மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கும்போதே இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப பிரித்து தைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வராது. கை தைக்கும்போது ஒரு வாட்டி பிரிச்சிட்டோன்னா அது அதுக்கப்புறமா லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம திரும்ப திரும்ப தைக்கும்போது பிரித்து தைக்கும்போது சின்ன சின்ன ரிங்கிள்ஸு சுருக்கம்லாம் வர மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே தப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கும்போது இதே போல் நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அட்வைஸாக சொல்கிறேன். இப்போ நீங்களும் ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது அல்லது 2-3 வாட்டி தைச்சாலுமே நிறைய தடவை வந்து அந்த கை வந்து திருப்பி தைக்கிறது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம். அதுபோல் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கை வந்து சுருக்கம் இல்லாமல் வரதும். ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்காக பின் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே அப்படியே தைச்சிக்க வேண்டியதான். அப்போ நம்மளுக்கு வந்து மேலே கீழே அன்னீவனாக வராமல் இருக்கும். பார்த்திங்களா, தைக்கும் போதே நூல் அறுந்து போச்சு. இப்போது இதெல்லாமே ஹைட் பண்ணிக்கிட்டு நார்மல் வீடியோஸ் மட்டுமே போடலாம். இது எல்லாருமே டெய்லர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கோங்க தானே. அதனால் பாபினும் நூல் தீர்ந்து போச்சு. ஸோ பாபினையும் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஊசிலையும் நூல் கோர்த்தாச்சு. இதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம். சில ப்ளவுசஸ்லாம் தைக்கும்போது அடிக்கடி நூல் அறுந்து போகும். அப்போ தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகும். இது பரவாயில்ல. இப்போ எந்தெந்த ஜாயின்லலாம் கரெக்டாக வரணுமோ அந்த இடத்துலலாம் ஏற்கனவே பின் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஊசியே வந்து அப்படி ஊனி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ நான் தைச்சி முடிச்சாச்சு. சைடில் ஆம் ஹோல் பக்கத்துலலாம் எவ்வளோ கரெக்டாக அந்த ப்ளஸ் மாதிரி ஸ்டிச்சிங் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ஆம் ஹோல் சைடும் சரி கீழ்ப்பக்கம் ஜாயிண்டும் சரி ப்ளஸ் சிம்பிளில் கரெக்டாக வரணும். அப்போ நம்ம தைச்ச ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்ட். ஸோ இதே போல் நீங்களும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓவர்லாக் இல்லாதனால இப்போதைக்கு இந்த மிஷின்லையே சைடில் கிறிஸ் கிராஸாக போட்டு ஓவர்லாக் பண்ணியிருக்கிறேன். இனி வரும் நாட்களில் ஓவர்லாக் மிஷின் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ வேகம் கேட்ட சகோதரிக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ளவுஸ் பேட்டர்னோட பேக் சைடு. நான் இவ்வளோ நேரமாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறது ஃப்ரண்ட் சைடு. இதை இன்னொரு வீடியோவாட்டு செப்பரேட்டாக தனியாக போடலான்னு இருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் மாடல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொல்லி தந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் கிராஸ் கட் மட்டுமே போடுறவங்க கஸ்டமருக்கு நேர்கட்லையும் கப் ஷேப் கரெக்டாக வர மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இதே போல் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.